ஓம் நம சிவாயா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களை பத்தி. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்கு. நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பத்தான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்திட்டு இருக்கா. அந்த கேள்விக்கான பதில் இப்ப உங்க கைக்கு வரப்போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு தெளிவான நீரோடைய போல ஒரு நிம்மதியான காலம் பிறக்க போற தருணம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போற ஒரு ரகசியம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாரு. அவர் சாதாரண மனிதர் அல்ல. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இறைவன் அனுப்பி வச்ச ஒரு தெய்வ தூதர். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் சரியா புரிஞ்சுக்கலங்கிற ஆதங்கம் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. கன்னி ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த மிக நுணுக்கமா பாப்பீங்க. எதையும் பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறவங்க. புதன் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல்ங்கிறது அதிகம். எதையும் கணக்கு போட்டு பாக்குற குணம் அதிகம். ஆனா சில ஆண்டுகளா அந்த அறிவே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் மிக சரியா வேலை செஞ்சீங்களோ அவங்களே உங்களோட குறைகளை தேடி கண்டுபிடிச்சு உங்களை மனசளவுல காயப்படுத்திட்டு இருப்பாங்க. நான் இவ்வளவு உண்மையா இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க பல இரவுகள் தனிமையில உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. நீங்க பொதுவாவே மற்றவங்களோட வேலைய கூட உங்க பொறுப்புல எடுத்து செய்வீங்க. ஆனா உழைப்பு உங்களுடையது, பெயர் மட்டும் வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்பியவங்களே உங்களை ஏமாத்திருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் நேரம் ஒதுக்குனீங்களோ அவங்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. உறவுக்குள்ள விரிசல், வேலையில நெருக்கடின்னு இந்த 2 காலத்தையும் சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த நேரத்திலிருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கீங்க. கூடிய விரைவிலேயே உங்களை தேடி வரப்போற அந்த நபர் யாருன்னா, அவர் ஒரு வேலை வாய்ப்பை கொண்டு வர்ற ஒரு மேலதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தை கொண்டு வர்ற ஒரு நபரா இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு புத்துணர்ச்சி உங்க வீட்டுல இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் அறிவுத்திறனை கொடுக்கறதால அந்த நபர் சொல்லும் ஒரு சிறிய தகவல் அல்லது யோசனை உங்க வாழ்நாள் கனவை அடையறதுக்கு உதவியா இருக்கும். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு அல்லது தடை பெற்றிருந்த பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரம்பமாக போகுது. இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே வெறும் திட்டங்களாவே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் லாபத்தை தரும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக ஒப்பந்தத்தையோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோசனையையோ சொல்லுவாங்க. கணக்குத்துறை, தகவல் தொழில்நுட்பம், எழுத்துத்துறை அல்லது கற்பித்தல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும். கன்னி ராசிக்காரங்க இயற்கையிலேயே எதையும் திட்டமிட்டு செய்யறதுல வல்லவங்களா இருப்பாங்க. உங்க திட்டமிடலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முதலீடு இல்லாம தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அந்த புதிய நபர் அதற்கான சரியான முதலீட்டாளர் யாருன்னு உங்களுக்கு காட்டுவாங்க. இத்தனை காலமா உங்களை இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டவங்க முன்னால நீங்க ஜெயிச்சு ஒரு வெற்றியாளரா போய் நிக்க போறீங்க. இது உங்க தனித்துவம். இப்போ உங்களுக்கு வருமானத்தையும் புகழையும் தேடித்தர போகுது. உங்க எதிரிங்க தானாகவே உங்களிடம் சமாதானம் பேச வருவாங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்பான சம்பவங்கள்லாம் இப்போ சரியாக போகுது. கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே அடுத்தவங்களோட குறைகளை சுட்டிக்காட்டு குணம் இருக்கிறவங்க. கிரிட்டிக்கல் மைண்ட், அதுவே சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல சண்டைக்கு காரணமா இருக்க போகுது. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் பழைய அந்யோன்யம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்க புரிஞ்சுக்கலன்னு நீங்க ஆதங்கப்பட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எதையுமே மிக துல்லியமா செய்யறவங்க. அதனாலேயே உங்க வேலையில குறைய கண்டுபிடிச்சு உங்களை வீழ்த்த ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. குறிப்பா உங்க முதலீடு மற்றும் சேமிப்பு ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. காரியம் முடியும் வரை மௌனமா இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. கன்னிராசி பெண்கள் புத்திசாலிகள் மற்றும் உழைப்பாளிகள். நீங்க உங்க குடும்பத்துக்கு
முன்னேற்றத்துக்கு எத்தனையோ ரகசிய தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கேற்ற மதிப்பு மரியாதை இதுவரை இல்லாம இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த புதிய நபர் மூலமா கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்க எதையுமே கணக்கு போட்டு பார்ப்பவங்க அப்படிங்கறதால உங்க பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும். அந்த நிதானமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். அந்த புதிய நபர் உங்க அறிவை மெச்சி ஒரு பெரிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாரு. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் எல்லாமே தீர்க்கமா இருக்கும். மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை விட்டுட்டு உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. வாழ்வின் பொற்காலமா இது இருக்க போகுது. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்கு. அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்துட்டு இருந்த மனபாரங்கள், அவமானங்கள் எல்லாமே இனி பெருமையா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம். உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிஞ்சு நிப்பாங்க. இவனால இது முடியுமா, இவனால எழும்பது கஷ்டம்னு உங்களை கேலி செஞ்சவங்க எல்லாம் நீங்க ஒரு சிகரத்தையே தொட போறீங்க. இது சாத்தியம். இது சத்தியமான வார்த்தை. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை சரியான முறையில முதலீடு செய்யும் புத்தி உங்களுக்கு இருக்கு. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வண்டி வாங்குறது யோகம் இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. அந்த அத்தியாயத்துல நீங்களே சிம்மாசனம் போட்டு உட்கார போறீங்க. நீங்க நம்பிக்கையை கைவிடாம இருங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப உண்மையானவங்க. அந்த உண்மைதான் இப்போ உங்களை கை தூக்கி விட போகுது. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுது. உங்க முகம் இத்தனை நாளா வாடி போயிருந்தது. இனிமே அது பிரகாசமா ஜொலிக்க போகுது. உங்க மனதின் ஆழத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும் போது உங்க வாழ்வே ஒரு நந்தவனமா மாறப்போகுது. கவலைகளை தூக்கி எறிங்க. இனி உங்களுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. சிம்ம ராசி தான் நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க வியக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்கெல்லாம் இவன் இவ்வளவு புத்திசாலியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. நீங்க ஒரு கணக்கியல் துறையிலோ அல்லது வங்கி துறையிலோ இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்துட்டு இருக்கு. அந்த புதிய நபர் அந்த வழியை காட்டுவாரு. இதன் மூலமா நீங்க புகழோட உச்சிக்கே போவீங்க. வெளிநாடு செல்லும் கனவு, பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். உங்க கர்ம வினைகள் எல்லாம் கழிஞ்சு இனி வர்றது எல்லாம் லாப கணக்கு தான். உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போறீங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே ராஜா. இனி உங்களுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தையே ஆள போறீங்க. நம்பிக்கை மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கலாம். சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சிருக்கோம். சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் மட்டும் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடங்கிறது நமக்கு பாதையை மட்டும்தான் காட்டும். ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நேரம் மாறும், கிரகநிலை